ஓம் சாந்தி. இன்றைய முரளி 5/2/2026. பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளை, உங்களை ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவித்து சத்கதி கொடுப்பதற்கும் நரகவாசிகளை சொர்க்கவாசிகளாக மாற்றுவதற்கும் தந்தை வந்து இருக்கிறார். கேள்வி: பாரதவாசி குழந்தைகள், உங்களுக்கு தந்தை என்னென்ன நினைவுகளை கொடுத்திருக்கிறார்? பதில்: பாரதவாசி குழந்தைகளே, நீங்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள். இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னர் பாரதம் சொர்க்கமாக இருந்தது. தங்க வைர மாளிகைகள் இருந்தன. வானம் பூமி எல்லாம் உங்களிடம் இருந்தன. பாரதம் சிவபாபாவால் ஸ்தாபனை செய்யப்பட்ட சிவாலயமாக இருந்தது. அங்கே பவித்திரம் இருந்தது. இப்போது பாரதம் மீண்டும் அப்படியாக போகிறது. பாடல்: கண்ணில்லாத குருடர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபு. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிய ஆன்மீக குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். இதை யார் சொல்வது? ஆத்மாக்களின் ஆன்மீக தந்தை. அதனால் ஆன்மீக தந்தையை ஆன்மீக குழந்தைகள் பாபா என்று அழைக்கிறார்கள். அவரை ஈசன் என்றும் சொல்கிறார்கள், பிதா என்றும் சொல்கிறார்கள். எந்த பிதா? பரமபிதா. ஏனென்றால் 2 தந்தைகள் இருக்கிறார்கள். ஒருவர் லௌகீக தந்தை, மற்றவர் பரலோகிக தந்தை. லௌகீக தந்தையின் குழந்தைகள் பரலோக்கிய தந்தையை பாபா என அழைக்கின்றார்கள். நல்லது. தந்தையின் பெயர் என்ன? சிவன். அவர் நிராகாரர், பூஜிக்கப்படுகிறார். அவரை சுப்ரீம் ஃபாதர் என்று சொல்கிறார்கள். லௌகீக தந்தையை சுப்ரீம் என்று சொல்வதில்லை. அனைத்து ஆத்மாக்களுக்கும் மிக உயர்ந்த தந்தையாக இருப்பவர் ஒருவர் மட்டுமே. அனைத்து ஜீவ ஆத்மாக்களும் அந்த தந்தையை நினைவு செய்கிறார்கள். நமது தந்தை யார் என்பதை ஆத்மாக்கள் மறந்துவிட்டன. ஓ காட்பாதர், கண்ணில்லாத குருடர்கள், எங்களுக்கு கண்களை கொடுங்கள். நாங்கள் எங்கள் தந்தையை அறிய வேண்டும். பக்தி மார்க்க அலைச்சலிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கின்றார்கள். சத்கதி பெறுவதற்காக, 3வது கண்ணை பெறுவதற்காக, தந்தையை சந்திப்பதற்காக அழைக்கின்றார்கள். ஏனென்றால் தந்தையே கல்பகல்பமாக பாரதத்திற்கு வந்து பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகிறார். இப்போது கலியுகம். கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் வர வேண்டும். இது புருஷோத்தம சங்கம யுகம். எல்லையற்ற தந்தை வந்து அழுக்கான தாழ்ந்தவர்களை புருஷோத்தமராக மாற்றுகிறார். இந்த லட்சுமி நாராயணர் புருஷோத்தமர்கள் பாரதத்தில் இருந்தார்கள். லட்சுமி நாராயணரின் ராஜவம்ச ஆட்சி நடந்தது இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னர். சத்தியுகத்தில் ஸ்ரீ லட்சுமி நாராயணரின் ஆட்சி நடந்தது. குழந்தைகளுக்கு இந்த நினைவை கொடுக்கிறார். பாரதவாசிகள், நீங்கள் இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னர் சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள். இப்போது எல்லோரும் நரகவாசிகளாக இருக்கிறார்கள். இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னர் பாரதம் சொர்க்கமாக இருந்தது. பாரதத்திற்கு அதிக புகழ் இருந்தது. தங்க வைர மாளிகைகள் இருந்தன. இப்போது எதுவும் இல்லை. அந்த நேரம் வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. சூரிய வம்சி மட்டும் இருந்தார்கள். சந்திரவம்சியும் பின்னர் வருகிறார்கள். நீங்கள் சூரிய வம்ச டைனாஸ்டியில் இருந்தீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இப்போது வரை இந்த லட்சுமி நாராயணருக்கு கோவில்களை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். எனினும் லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் எப்போது இருந்தது, எப்படி பெற்றார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. பூஜை செய்கிறார்கள், அறியவில்லை. அப்போது மூட நம்பிக்கையாக இருக்கிறது. சிவனுக்கு லட்சுமி நாராயணருக்கு பூஜை செய்கிறார்கள். அவர்களின் பயோகிராபியும் தெரியாது. நாங்கள் அழுக்காகிவிட்டோம் என்று இப்போது பாரதவாசிகள் தாமே சொல்கிறார்கள். அழுக்கான எங்களை தூய்மையாக்கும் தந்தையே வாருங்கள், வந்து எங்களை துக்கத்தில் இருந்து ராவண ராஜ்யத்தில் இருந்து விடுதலை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். தந்தையே வந்து அனைவருக்கும் விடுதலை கொடுக்கிறார். சத்தியுகத்தில் உண்மையில் ஒரு ராஜ்யம் இருந்தது. குழந்தைகளுக்கு தெரியும். எங்களுக்கு மீண்டும் ராம்ராஜ்யம் வேண்டும், அழுக்காகிவிட்ட இல்லற தர்மத்தை மீண்டும் தூய்மையாக்க வேண்டும் என்று பாபுஜியும் சொல்லி வந்தார். நாம் சொர்க்கவாசியாக விரும்புகிறோம். இப்போது நரகவாசிகளின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறீர்கள் தானே. இதைதான் நரகம், அசுர உலகம் என்று சொல்கிறார்கள். இதே பாரதம் தேவலோகமாக இருந்தது. நீங்கள் 84 பிறவிகள் எடுத்தீர்கள். 84 லட்சம் இல்லை என்பதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். நீங்கள் உண்மையில் சாந்திதாமத்தில் இருப்பவர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் இங்கே பாகத்தை நடிக்க வந்திருக்கிறீர்கள். 84 பிறவிகளின் பாகத்தை நடித்திருக்கிறீர்கள். நிச்சயம் மறுபிறவியை எடுக்க வேண்டும். 84 பிறவிகள் இருக்கின்றன. குழந்தைகள், உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கொடுப்பதற்கு இப்போது எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார். தந்தை குழந்தைகள் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்.
மற்ற சத் சங்கங்களில் மனிதர்கள் மனிதர்களுக்கு பக்தி மார்க்க விஷயங்களை சொல்கிறார்கள். அரை கல்பம் பாரதம் சொர்க்கமாக இருந்தபோது அழுக்கானவர் ஒருவர் கூட இல்லை. இந்த நேரம் தூய்மையானவர் ஒருவர் கூட இல்லை. இது அழுக்கான உலகம். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணன் பகவான் வாக்கு என எழுதிவிட்டார்கள். அவர் கீதை சொல்லவே இல்லை. இந்த மனிதர்களுக்கு தமது தர்ம சாஸ்திரமும் தெரியவில்லை, தமது தர்மத்தையே மறந்துவிட்டனர். இந்து என எந்த தர்மமும் இல்லை. முக்கிய தர்மங்கள் 4. அதில் முதலாவது ஆதி சனாதன தேவிதேவர் தர்மம். சூரியவம்சி சந்திரவம்சி இரண்டும் சேர்ந்து தேவிதேவர் தர்மம் டெய்டீசியம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே துக்கத்தின் பெயர் இருக்கவில்லை. 21 பிறவிகள் நீங்கள் சுகதாமத்தில் இருந்தீர்கள். பிறகு ராவண ராஜ்யம். பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது. கீழே இறங்கவே பக்தி மார்க்கம் இருக்கிறது. பக்தி இரவு, ஞானம் பகல். இப்போது இருப்பது கார் இருள் இரவு. சிவஜெயந்தி மற்றும் சிவராத்திரி என 2 வார்த்தைகள் வருகின்றன. சிவபாபா எப்போது வருகிறார்? அப்போது ராத்திரி இருக்கிறது. பாரதவாசிகள் கார் இருளுக்கு வரும்பொழுது தந்தை வருகிறார். பொம்மைகளுக்கு பூஜை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருவரின் பயோகிராபியும் தெரியாது. இந்த பக்தி மார்க்க சாஸ்திரங்களும் உருவாக வேண்டும். இது நாடகம். சிருஷ்டி சக்கரத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரங்களில் இந்த ஞானம் இல்லை, அவை பக்தியின் ஞானம். பிலாசபி அது ஒன்றும் சத்கதி மார்க்க ஞானம் இல்லை. நான் வந்து பிரம்மா மூலமாக உங்களுக்கு சரியான ஞானத்தை சொல்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். எங்களுக்கு சுகதாமத்தின் சாந்திதாமத்தின் வழியை சொல்லுங்கள் என அழைக்கின்றார்கள். இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னர் சுகதாமம் இருந்தது. அதில் நீங்கள் முழு உலகையும் ஆட்சி செய்தீர்கள். சூரிய வம்ச டைனாஸ்டியின் ஆட்சி நடந்தது. மற்ற எல்லா ஆத்மாக்களும் சாந்திதாமத்தில் இருந்தன. அங்கே 9 லட்சம் என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகள், உங்களை இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னர் பெரிய செல்வந்தராக மாற்றி இருந்தேன். அவ்வளவு செல்வங்களை கொடுத்திருந்தேன். நீங்கள் அவற்றை எங்கே தொலைத்தீர்கள்? நீங்கள் எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தீர்கள்? பாரதத்தை என்னவென்று சொன்னார்கள்? பாரதமே அனைத்தையும் விட உயர்ந்த கண்டம். உண்மையில் இது அனைவருக்கும் தீர்க்க ஸ்தலம். ஏனென்றால் இது பதித்த பாவனர் தந்தையின் ஜென்ம பூமி. எந்த தர்மத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அனைவருக்கும் தந்தை வந்து சத்கதி கொடுக்கிறார். இப்போது ராவண ராஜ்யம் முழு உலகிலும் இருக்கிறது. வெறும் இலங்கையில் மட்டும் இல்லை, அனைவருக்கும் உள்ளும் 5 விகாரங்கள் பிரவேசமாகி இருக்கின்றன. சூரிய வம்ச ராஜ்யம் இருந்தபோது இந்த விகாரமே இருக்கவில்லை. பாரத விகாரம் இல்லாமல் இருந்தது. இப்போது விகாரியாக இருக்கிறது. சத்தியுகத்தில் தேவ சம்பிரதாயம் இருந்தது. அவர்கள் பிறகு 84 பிறவிகளை எடுத்து இப்போது அசுர சம்பிரதாயம் ஆகிவிட்டார்கள். பிறகு தேவ சம்பிரதாயம் ஆவார்கள். பாரதம் அதிக செல்வத்தோடு இருந்தது. இப்போது ஏழையாகிவிட்டது. அதனால் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தீர்கள் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தீர்கள் என்று தந்தை சொல்கிறார். வேற யாருக்கும் உங்களை போன்ற சுகம் கிடைக்க முடியாது. நீங்கள் முழு உலகிற்கு எஜமானர்களாக இருந்தீர்கள். ஆகாயம், பூமி எல்லாம் உங்களிடம் இருந்தன என்பதை தந்தை நினைவூட்டுகிறார். பாரதம் சிவபாபாவால் ஸ்தாபிக்கப்பட்ட சிவாலயமாக இருந்தது. அங்கே பவித்திரம் இருந்தது. அந்த புதிய உலகில் தேவி தேவர்கள் ராஜ்யம் செய்தார்கள். ராதாகிருஷ்ணருக்கு தமக்குள் என்ன உறவு என்பதும் பாரதவாசிகளுக்கு தெரியாது. இருவரும் வெவ்வேறு ராஜஸ்தானியில் இருந்தனர். திருமணத்திற்கு பிறகு லட்சுமி நாராயணர் ஆனார்கள். இந்த ஞானம் எந்த மனிதரிடமும் இல்லை. பரமபிதா பரமாத்மாவே ஞானக்கடல். அவரே உங்களுக்கு இந்த ஆன்மீக ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஆன்மீக ஞானத்தை ஒரு தந்தை மட்டுமே கொடுக்க முடியும். ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என இப்போது தந்தை சொல்கிறார். உங்கள் பரமபிதா பரமாத்மா சிவன் என்னை நினைவு செய்யுங்கள். நினைவால் தான் சத பிரதானமாவீர்கள். மனிதரிலிருந்து தேவராக மாறவே, அதாவது அழுக்கிலிருந்து தூய்மையாக மாறவே நீங்கள் இங்கே வருகிறீர்கள். இப்போது இது ராவண ராஜ்யம். பக்தி மார்க்கத்தில் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. ராவணன் ஒன்றும் ஒரு சிதையை கடத்தவில்லை. பக்தி செய்த நீங்கள் எல்லோரும் ராவணனின் நகப்பிடியில் இருந்தீர்கள். முழு உலகமும் 5 விகார வடிவ ராவணனின் கைதியாக இருக்கிறது. அனைவரும் சோகவனத்தில் துக்கத்தில் இருக்கின்றார்கள். தந்தை வந்து அனைவரையும் லிபரேட் செய்கிறார். இப்போது தந்தை மீண்டும் சொர்க்கத்தை உருவாக்குகிறார். அதற்காக இப்போது யாரிடமும் செல்வம் அதிகம் இருக்குமோ அவர் சொர்க்கத்தில் இருக்கிறார் என்பது கிடையாது. இப்போது இது நரகமாகவே இருக்கிறது. எல்லோரும் அழுக்காக பதித்தமாக இருக்கிறார்கள். அதனால் கங்கையில் குளிக்கிறார்கள். கங்கையை பதித்த பாவனி என நினைக்கின்றார்கள். எனினும் யாரும் தூய்மையாவது இல்லை. பதித்த பாவனர் என்று தந்தையையே சொல்கிறார்கள். நதிகளை சொல்வதில்லை. இவை அனைத்தும் பக்தி மார்க்கம். தந்தையே இந்த விஷயங்களை வந்து சொல்கிறார். ஒருவர் லௌகீக தந்தை, மற்றவர் பிரஜாபிதா பிரம்மா. அலௌகீக தந்தை
பிறகு பரலோகிக்க தந்தை என 3 தந்தைகள் இருப்பது உங்களுக்கு தெரியும். சிவபாபா பிரஜா பிதா பிரம்மா மூலமாக பிராமண தந்தை தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். பிராமணர்களை தேவர்களாக மாற்ற ராஜயோகத்தை கற்பிக்கிறார். ஒரே முறை தந்தை வந்து ஆத்மாக்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார். ஆத்மாக்கள் பிறவிகள் எடுக்கின்றன. நான் ஒரு சரீரத்தை விடுத்து அடுத்ததை பெறுகிறேன் என்று ஆத்மாவே சொல்கிறது. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தை என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். எந்த தேகதாரியையும் நினைவு செய்யாதீர்கள். இப்போது இது மரண லோகத்தின் கடைசி நேரம். அமரலோகத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. மற்றபடி இருக்கும் அனைத்து தர்மங்களும் அழிந்துவிடும். சத்தியுகத்தில் ஒரே ஒரு தேவ தர்மம் இருந்தது. பிறகு திரேத்தாவில் சந்திரவம்சி ராமர் சீதை இருந்தனர். குழந்தைகள் உங்களுக்கு முழு சக்கரத்தையும் நினைவூட்டுகிறார். சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் தந்தையே ஸ்தாபனை செய்கிறார். மனிதர்களுக்கு சத்கதி கொடுக்க முடியாது. அவர்கள் எல்லோரும் பக்தி மார்க்க குருமார்கள். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் அநேக வித சிலைகளை செய்து பூஜை செய்த பிறகு மூழ்கிவிடு என்று சென்று சொல்கிறார்கள். அதிகமாக பூஜை செய்கிறார்கள். உணவு பானங்களை படைக்கின்றார்கள். அவற்றை பிராமணர்களே சாப்பிடுகின்றார்கள். இது பொம்மைகளின் பூஜை என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு மூட நம்பிக்கை! இப்போது அவர்களுக்கு யார் புரிய வைப்பது? இப்போது நீங்கள் ஈசனின் குழந்தைகள் என்று தந்தை சொல்கிறார். இப்போது நீங்கள் தந்தையிடமிருந்து ராஜயோகத்தை கற்கிறீர்கள். இங்கே ராஜஸ்தானி ஸ்தாபனையாகிறது. பிரஜைகள் அதிகம் உருவாக வேண்டும். கோடியில் ஒருவரே ராஜா ஆவார். சத்தியுகத்தில் பூக்களின் நந்தவனம் என்று சொல்கிறார்கள். இப்போது இருப்பது முட்களின் காடு. இப்போது ராவணராஜ்யம் மாறிக்கொண்டு இருக்கிறது. இந்த விநாசம் நடந்தே ஆக வேண்டும். இந்த ஞானம் இப்போது பிராமணர்கள் உங்களுக்கு மட்டும் கிடைக்கிறது. லட்சுமி நாராயணரிடம் இந்த ஞானம் இருப்பதில்லை. இந்த ஞானம் காணாமல் போய்விடும். பக்தி மார்க்கத்தில் யாரும் தந்தை அறியவில்லை. தந்தையே படைப்பவர். பிரம்மா விஷ்ணு சங்கரும் படைப்பு. பரமாத்மாவே சர்வவியாபி என்று சொன்னால் அனைவரும் தந்தை ஆவார்கள். ஆஸ்தியின் உரிமை இருக்காது. தந்தையோ வந்து அனைத்து குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுக்கிறார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரு தந்தை மட்டுமே. யார் முதலில் சத்தியுகத்துக்கு வருவார்களோ அவர்களே 84 பிறவிகள் எடுப்பார்கள் என்பதையும் புரிய வைக்கிறார். கிறிஸ்துவர்களுக்கு எத்தனை பிறவிகள் இருக்கும்? 40 பிறவிகள் இருக்கலாம். இதை கணக்கெடுக்க முடியும். ஒரு பகவானை தேடுவதற்கு எவ்வளவு அலைந்து திரிகிறார்கள். இப்போது நீங்கள் அலைந்து திரிவதில்லை. நீங்கள் ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். இதுதான் நினைவு யாத்திரை. இதுதான் பதித்த பாவன். காட் ஃபாதர்லி யூனிவர்சிட்டி. உங்கள் ஆத்மா படிக்கிறது. ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என சாது சன்னியாசிகள் சொல்கிறார்கள். அரே, ஆத்மாவே கர்மத்தின் அடிப்படையில் அடுத்த பிறவி எடுக்க வேண்டியிருக்கிறது. ஆத்மாவே நல்ல கெட்ட செயல்களை செய்கிறது. இந்த நேரம் உங்கள் கர்மம் விகர்மமாகிறது. சத்தியுகத்தில் கர்மம் அகர்மம் ஆகும். அங்கே விகர்மம் நடப்பதில்லை. அது புண்ணிய ஆத்மாக்களின் உலகம். இவை அனைத்தும் புரிந்து கொள்ளும் புரிய வைக்கும் விஷயங்கள். நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட நம்பர்வார் முயற்சிக்கு தக்க முள்ளிலிருந்து மலராகும் குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. முள்ளிலிருந்து மலராகி மலர்களின் நந்தவனத்தை சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்யும் சேவை செய்ய வேண்டும். எந்த கெட்ட செயலையும் செய்யக்கூடாது. 2. தந்தையிடமிருந்து எந்த ஆன்மீக ஞானத்தை கேட்டீர்களோ அதை அனைவருக்கும் சொல்ல வேண்டும். ஆத்மா அபிமானி ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். எந்த தேகதாரியையும் அல்ல. வரதானம். இகழ் புகழ் வெற்றி தோல்வி இவற்றில் சமநிலை வைக்கும் பாப் சமான் நிறைந்தவர் முழுமையானவர் ஆகுக. ஆத்மாவின் நிலை எப்போது நிறைவும் முழுமையும் பெறுமோ அப்போது இகழ் புகழ் வெற்றி தோல்வி சுகம் துக்கம் அனைத்திலும் சமநிலை இருக்கும். துக்கத்திலும் முகம் மற்றும் நெற்றியின் துக்கத்தின் அலைக்கு பதிலாக சுகம் அல்லது மகிழ்ச்சியின் அலை தெரிய வேண்டும். நிந்தனையை கேட்டாலும் இது நிந்தனையில்லை. சம்பூர்ண நிலையை பெற பக்குவம் அடைய வைக்கும் பெருமையின் வார்த்தைகள் என்பது அனுபவமாக வேண்டும். இப்படி சமநிலை இருக்க வேண்டும். அப்போது பாப் சமான் என்று சொல்வார்கள். இவர் விரோதி, நிந்தனை செய்பவர், இவர் புகழ் பாடுபவர் என்ற உணர்வு கொஞ்சம் கூட வரக்கூடாது. ஸ்லோகன். நிரந்தர யோக பயிற்சியில் கவனம் கொடுத்தால் முதல் டிவிஷனில் நம்பர் கிடைக்கும். அவ்யக்த சைகை. ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷத்தால் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். அனைத்திலும் ஒற்றுமை இருப்பதே பிராமண குடும்பத்தின் விசேஷம். உங்கள் அனைத்து சேவை மையங்களின் வைப்ரேஷன் அப்படி இருக்க வேண்டும். அதனால் இவர்கள் அநேகர் அல்ல,
ஆனால் ஒற்றுமையாக இருப்பவர்கள் என்ற உணர்வு அனைவருக்கும் ஏற்பட வேண்டும். உங்கள் ஒற்றுமையின் வைப்ரேஷன் முழு உலகிலும் ஒரே தர்மம், ஒரே ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யும். அதனால் விசேஷ கவனம் கொடுத்து வேற்றுமையை அகற்றி ஒற்றுமையை நிலைநிறுத்துங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாப்பா.